நாகர்கோவிலில் பராமரிப்பு பணிகள் முடிந்து ரயில் என்ஜினை இணைக்கும் போது விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது விபத்து? பல பொதுவாக இந்த விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் என்பது இந்தியாவில் அதிக தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு ரயில். இந்த ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசாம் மாநிலம் திப்ரகூரிலிருந்து புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு வந்தடையக்கூடிய சூழ்நிலையில் கன்னியாகுமரியிலிருந்து வியாழக்கிழமை தோறும் இரவு 11 மணிக்கு இங்கிருந்து மீண்டும் புறப்படுகிறது. அதற்காக பராமரிப்பு பணிகள் என்பது நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடப்பது வழக்கம். அங்கு கொண்டு வரப்பட்ட ரயில் என்ஜின் பெட்டிகள் பராமரிப்பு பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு மீண்டும் அதனை கொண்டு செல்வதற்காக ரயில் என்ஜின் இணைக்கக்கூடிய பணியானது நடைபெற்ற போது ரயில் என்ஜின் அந்த பெட்டிகளோடு மோதியதில் ஒரு பெட்டியானது தடம் புரண்டிருக்கிறது. இந்த காரணமாக அந்த பகுதியில் அங்க ரயில்வே ஊழியர்கள் அந்த பகுதியில் தடம் புரண்ட அந்த பெட்டியை மீண்டும் தண்டவாளத்தில் நிலைநிறுத்தும் பணியில் ஈடுபட்டு வருந்தனர். அதே போன்று இந்த தண்டவாளத்திலிருந்து இந்த ரயில் பெட்டியானது தடம் புரண்டது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகளும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலா, நன்றி சரவணன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.